வருகின்ற தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 குறித்து பல ஒப்பீனியன் போல்ஸ் கருத்து கணிப்புகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இதில் குறிப்பாக சத்தியம் தொலைக்காட்சி என்ற தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கும் ஒரு கருத்து கணிப்பு கோவை பகுதியிலே, கோவை பெருநகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள தொகுதிகளிலே திமுக அதிமுக போட்டியிட்டால் என்ன வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்ற ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி கோவையை சுற்றியுள்ள கிட்டத்தட்ட 10 சட்டமன்ற தொகுதிகளிலே அதிமுக பெருவெற்றி அடையும் என்று கணித்திருக்கிறார்கள். திமுக கோவை மாவட்டத்தில் அனைத்து தொகுதிகளிலுமே தோற்கும் என்ற நிலை உருவாகி இருப்பதாகவும், அதிமுக பாஜக கூட்டணி அங்கே பெரிய வெற்றி பெறும் என்றும் கணித்திருக்கிறார்கள். இது உண்மையாகுமா என்று தெரியவில்லை. ஆனால் இது உண்மையாகும் பட்சத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய முக்கியத்துவம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே கேள்விக்குறியாகும் என்பதில் எந்த சந்தேகமில்லை என்றும் பலரும் கருதுகிறார்கள். குறிப்பாக செந்தில் பாலாஜி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்ததே கொங்கு பகுதியிலே திமுக பெரிய வெற்றி அடைய செய்வேன் என்ற ஒரு உறுதிமொழியோடு தான் என்று பலரும் சொல்லுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம்.